வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மர்மக்குரல். நம்ம எல்லாம் ஊடகங்களை பற்றி பேசுகிறோம், ஆனால் உங்களுக்குலாம் ஒரு எளிமையான கேள்வி. நம்ம வாக்களிக்கிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம கூட இன்னைக்கு ஒற்றை விரல் புரட்சியின் தந்தை தாத்தாமுக தலைவர் வைஷ்ணவ் அவரை வரவேற்போம். நன்றி நன்றி. என் மக்களின் அன்புதான் எனது உயர்வு. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேரடியான ஒரு கேள்வி. இந்த ஒற்றை விரல் புரட்சினா என்ன ஐயா? நல்ல கேள்விதான்ப்பா. அடுத்த கேள்வி கேளு. ஐயா விளையாடாதுங்க ஐயா. இந்த ஒற்றை விரல் புரட்சினா நிஜமாலே என்ன? ஒற்றை விரல் புரட்சினா ஒரு மனிதனின் ஒரு விரல் அவன் வாக்களிக்கும் போது அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான். ஐயா அப்படின்னா இந்த ஒரு விரல்னால நிஜமாலே மாற்றம் உண்டாகுமா, இல்லைனா இது வெறும் ஒரு முழக்கம் தானா? இது ஒரு பெரிய மாற்றம். ஒரு விரலால ஒரு அரசை கொண்டு வர முடியும், ஒரு வாக்குதான் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியும், அல்லது ஒரு தவறான முடிவை தவிர்க்கவும் முடியும். ஐயா அப்படிப்பட்ட இந்த ஒரு விரலை வச்சு நான் இன்ஸ்டாகிராம் ஒன்றேனா? அதுவும் ஒரு தாக்கம் தான் தம்பி. ஒரு விரல், ஒரு வாய்ப்பு, ஒரு மாற்றம். ஐயா எல்லா வருஷமும் எல்லா தலைவர்களும் இதை தான் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கே தெரியும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ட்டு. மக்கள் மட்டும் அதை சொல்ல, நானும் அதை தான் சொல்றேன். யார் வந்தாலும் மாற்றம் வரப்போறது இல்லை. அதுக்கு உங்களோட பதில் என்ன? மாற்றம் வராதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நல்லவங்க வாக்களிக்கவே மாட்டாங்க, அதனால தீயவங்க முடிவு செய்யறாங்க. ஐயா நானும் வாக்களிக்கிறது இல்லை, அப்படின்னா நானும் நல்லவனா? அதை விடுங்க ஐயா. இப்போ இந்த வாரிசு அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாரிசு அரசியல் திறமை, தாக்கம் ஆகியவற்றை பொருட்படுத்தாம அவங்களோட உறவினர் அப்புறம் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது ரொம்ப தவறு. இதனால நம்மளோட மக்களுக்கு என்ன கெடுதல் உருவாது? மக்களுக்கு நம்பிக்கை உடையுது. சமுதாயத்துல நல்லதே இல்லை. அரசியலுக்கு பெரிய ஒரு ஆபத்து இது. நீங்க சரியா சொன்னீங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா நடிகர்கள்லாம் அரசியலுக்குள்ள வராங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன? நடிகர்கள்லாம் அரசியலுக்குள்ள வரதெல்லாம் புதுசு இல்லை தம்பி. ஆனா பிரபலத்துக்கும் திறமைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய கேப்பை அவங்க ஃபில் பண்றாங்க. அது அரசியலுக்கு தீமையா இருக்குமா நன்மையா இருக்குமான்றது இன்னும் தெரிய வரல. அது எப்படின்னு நம்ம தெரிய வைப்போம். சரி ஐயா, நம்ம அடுத்து பார்ப்போம். நீங்க வாட்ஸ்அப் ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன் ஐயா. அதுவும் ஒரு தாக்கம் தான் தம்பி. அதுவே ஒரு புரட்சி தான் ஐயா. அப்படின்னா எங்க அம்மாவோட ஒரு பெரிய புரட்சியாகவே இந்த உலகத்திலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்பா? ஒரு நாளைக்கு 200 ஃபார்வர்ட். 200? ஆமா ஐயா. ஒரு விரலால ஸ்க்ரோல் பண்ண முடியும்னா அதே விரலால ஸ்டாப் பண்ணவும் முடியும். ஆனா அதே நேரத்துல அதே விரல் அந்த நாட்டை வளர்ச்சியை உருவாக்குறதுக்கும் பயன்படும். ஐயா இப்பயே என் விரல்லாம் உணர்ச்சி வசப்படுதியா? அதுவும் மட்டும் இல்லாம இது ஒரு உரையாடல். உங்க விரல் ஒரு நாள் சொல்லும், நான் நேரம் கழிக்க வரல, நான் மாற்றம் செய்ய வந்தவன்னு. உங்க விரல்ல இங்க் இருந்தா போதும், உங்க லைஃப்ல லிங்க் இருக்கும். அவர் சொன்ன மாதிரியே நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம லைஃப் அன்லாக் பண்ணுறதுக்கான கீ நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நம்மளே தேர்ந்தெடுப்போம். நன்றி. உங்களுடைய விரலை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. அது அடுத்த 5 வருடத்தை நல்லாக வச்சுக்கோ. ஐயா இந்த 5 வருட வளர்ச்சி மக்கள் கையில் தான் இருக்கா? ஆமாம், 5 வருட வளர்ச்சி மக்கள் கையில் தான். அது அவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறாங்க. சரி ஐயா, ஒரு கடைசி கேள்வி. இப்போ ஒரு முதல் தடவை வாக்களிக்க போறாரு, அவருக்கு உங்களோட கருத்து என்ன? உங்க விரல்ல மை மட்டும் இல்ல, உங்க எதிர்காலம் இருக்கு. அடுத்த 5 வருடத்தை நீங்க முடிவு செய்யுங்க. உங்களால மட்டும்தான் முடியும் அது. நண்பர்களே, மறக்காம உங்க பெற்றோர்களை இந்த 23ஆம் தேதி வாக்களிக்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.